எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் 7 ஆண்டுகளாக சாலை வசதி வழங்காமல் ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் திமுக எம்எல்ஏ மகாராஜனின் காரை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வருசநாடு, வாழிப்பாறை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் உள்ள குக்கி கிராமங்களுக்கு இதுவரை சாலை வசதி இல்லை. 2019 மக்களவைத் தேர்தலுடன் நடந்த 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடந்த நிலையில் அதில் இதுவும் ஒன்று. எம்எல்ஏவாக பொறுப்பேற்றவுடன் சாலை அமைத்து தருவதாக மகாராஜன் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் 2019 தொடங்கி இப்போது வரை 7 ஆண்டுகள் கடந்தும் எந்த பணியும் தொடங்காததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இந்நிலையில் மயிலாடும் பாறை வந்த எம்எல்ஏ மகாராஜனை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு வந்து காரை முற்றுகையிட்டு சிறைபிடித்தனர். தாங்கள் நம்பி வாக்களித்த பிறகும் சாலை பணிகள் தொடங்காததற்கான காரணம் என்ன என்று சரமாரியாக கேள்விகள் எழுப்பின. எம்எல்ஏ கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் திணறிய நிலையில் 15 நாட்களில் சாலை அமைக்கும் பணியை தொடங்குவதாக மீண்டும் வாக்குறுதி அளித்தார். இதுகுறித்த தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து எம்எல்ஏவை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். மேலும் 15 நாட்களில் சாலை பணிகள் தொடங்காவிட்டால் கடமலை, மயிலை ஒன்றிய எல்லைக்குள் நுழைய அனுமதிக்க மாட்டோம், வாக்கு கேட்டு வரவே கூடாது என எச்சரித்த பொதுமக்களின் போராட்டம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.